ஒரு ஊரில் ரமேஷ் குணேஷ்னு 2 நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு சின்ன பண்ணையில் கோழி வளர்த்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ரமேஷ் காட்டுக்குள்ளேருந்து ஒரு வித்தியாசமான கோழியை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அடுத்த நாள் காலையில் அந்த கோழி ஒரு ஜொலிக்கிற தங்க முட்டையை இட்டுச்சு. அதை பார்த்த ரமேஷ், அடட குணேஷ், பாருப்பா, இந்த முட்டை தங்கமாக இருக்கே. குணேஷும் பார்த்து, நீ சொல்கிறது உண்மைதான் ரமேஷ், இந்த கோழி நம்ம வாழ்க்கையையே மாற்ற போகுது. அதுக்கப்புறம் அந்த கோழி தினமும் ஒரு தங்க முட்டை இட தொடங்குச்சு. அந்த முட்டைகளை விற்று பணம் சேர்த்து இருவரும் நல்லா வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு நாள் குணேஷ் சொன்னால், ரமேஷ், இந்த கோழியை வெட்டி பார்த்தா உள்ள நிறைய தங்க முட்டை இருக்கலாம். ரமேஷ் யோசிச்சு, ஆமாம், ஆனால் இது நமக்கு கடவுள் கொடுத்த பரிசா இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு தடவை பார்க்கலாம் குணேஷ் ஆசையோடு சொன்னான். இருவரும் கோழியை பயத்தோடு வெட்டினர். ஆனால் அதற்குள் எதுவும் கிடையாது. இருவருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம பேராசையால் எல்லாத்தையுமே இழந்துட்டோம். ஒரு அழகான காலை, ரிஷி, விக்னேஷ் 2 சிறந்த நண்பர்களும் காட்டுக்கு சுற்றுலா போனாங்க. அப்போ பூமியே அதிர்ற மாதிரி ஒரு சத்தம். ஒரு பெரிய கரடி பசியோடு வந்துச்சு. விக்னேஷுக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். ஓடி போய் அருகில் இருந்த மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனால் ரிஷி மட்டும் கீழே தனியாக நின்னான். ஆனால் ரிஷி பயப்படலை. அவன் நல்ல புத்திசாலி. அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, கரடி இறந்தவங்களை தாக்காதுன்னு பெரியவங்க சொன்னது. உடனே தரையில் படுத்துக்கிட்டு மூச்சே விடாமல் நடந்துக்கிட்டான். கரடி வந்து மூக்கால மோந்து ஒரு நிமிஷம் பார்த்துச்சு. அப்புறம் பின்னாடி திரும்பி மெதுவாக போயிருச்சு. கரடி போனதும் விக்னேஷ் மரத்திலிருந்து கீழே இறங்கி கேட்டான், டே ரிஷி, அந்த கரடி உன் காதில் ஏதாவது சொன்னதா? ரிஷி சொன்னா, ஆமாம், அது சொன்னது, ஆபத்தில் உன்னை விட்டுட்டு போகிறவனை நண்பன்னு சொல்லக்கூடாதுன்னு. நம்ம கஷ்டத்தில் நம்ம கூட இருக்கவங்க தான் உண்மையான நண்பன்னு ரிஷி ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய பழைய மரத்துக்கு கீழே ஒரு பூனை அமர்ந்து புத்தகம் வாசித்து கொண்டிருந்தது. அந்த புத்தகத்தின் தலைப்பு மன அமைதியும் உயிரின் அர்த்தமும் என்ற தத்துவ புத்தகம். அந்த புத்தகத்தை படித்து முடித்தவுடன், இனிமேல் வன்முறையில் இருந்து விலகுகிறேன், பறவைகள் என் சகோதரர்கள் என்று பூனை சத்தமாக சொன்னது. பூனை சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கிளி, பூனை நண்பா, நீ இப்போ ஞானி ஆகிட்டியா? இதை கேட்டுட்டு என் மரமே குலுங்குது என்றது நக்கலாக. பூனை அழகான புன்னகையோடு சொன்னது, நான் இப்பொழுது ஞானி பூனையாக மாறிவிட்டேன். நான் இனி சிக்கன், பறவை எல்லாம் சாப்பிட மாட்டேன். கிளி மனதிற்குள் நினைத்தது, அருமை, இனி எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்தான். பூனையை நம்பலாம் போலிருக்கே. கிளி மெதுவாக கீழே இறங்கி பூனையின் அருகில் அமர்கிறது. எனக்கு புத்தகம் வாசித்து காட்டுகின்றாயா என்று கூறிக்கொண்டே. சரி என்று சொல்லிவிட்டு பூனை சற்றென்று புத்தகத்தை மூடுகிறது. பூனை மெதுவாக கிளியின் பக்கம் வந்து சொன்னது, இந்த கிளி வேண்டாம்னு சொல்கிறது புத்தகம், ஆனால் என் வயிறு வேண்டும் என்று சொல்கிறது. பூனை ஒரு பளிச்சு பாய்ச்சல், மியாவ். ஆனால் கிளி சுட்டித்தனத்துடன் ஒரு பழுத்த மாம்பழத்தை பூனையின் முகத்தில் தட்டிவிட்டு மேலே பறக்கிறது. கிளி மரத்தின் மேலிருந்து சிரிப்புடன் சொன்னது, புத்தகம் மட்டும் போதாது நண்பா, புத்திசாலித்தனமும் தேவை.